வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ஓகே, டிஃபன் பண்ணிட்டீங்களா? காலையில் மணி கிட்டத்தட்ட 9:30 ஆகிடுச்சு. இப்போ மேலே வந்து நான் தம்பி வேலைலாம் குளிப்பாட்டி அவங்க எல்லாம் மேலே முடிச்சுட்டு சரி இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணேன். வீட்டில் இருக்கிறத வச்சு பண்ணலாம். நேற்று நைட்டு ஒய்ஃப் வந்து கருவேப்பிலை இது பண்ணாங்க, கருவேப்பிலை பொடி பண்ணாங்க. மிச்சம் கொஞ்சம் கருவேப்பிலை இருந்துச்சு, அது டக்குன்னு துவையல் பண்ணலான்ட்டு. ஒன்றும் இல்லை, பண்ணிடலாமா? சிம்பிளாக பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். கஷ்டப்பட்டு பண்ணால் நஷ்டம் தான் அதிகமாக இருக்கும். ஓகேவா? என்னுடைய பாலிசி அது. ஓகே, உளுத்தம்பருப்பு ஒரு கப்பு, 20 காஞ்ச மிளகா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்ல இவ்வளோ கருவேப்பிலை, நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி, ஒரு 3 பத்தை தேங்காய் பத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். லாஸ்ட் டைம் நான் தேங்காய் போடல, இப்போ தேங்காய் போடுறேன். தேங்காய் போட குவான்டிட்டி அதிகமாக வரும். ஓகேவா? ரைட். ஓகே, இப்போ இதுக்கு வந்து எண்ணெய் வந்து நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துப்பேன் நான். ஏன்னா ஒரு வாரம் ஃப்ரிட்ஜில் வச்சாவே கிடாமல் இருக்கும். நம்ம தேங்காய் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கோசரம் ஒரு கடாயில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துகிட்டு இருக்கேன். ஓகேவா? சமையல் என்பது ஒரு கலை, அது எல்லாராலையும் செய்ய முடியாது. லேடிஸ் எல்லாம் செய்வாங்க, ஜென்ஸு ஆஃபீஸ் போகிறது டைம் சரியாக இருக்கும். நான் வெட்டி ஆஃபீஸர் தானே, அதுவும் எதனா ஒன்று செஞ்சுட்டு இருப்பேன். பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் 3 ஸ்டார் ஹோட்டலில் எல்லா ஹோட்டலும் சரி, மேக்ஸிமம் வந்து லேடிஸ் சமைப்பாங்களா ஜென்ஸ் சமைப்பாங்களா? ஹோட்டலில் ஜென்ஸ் சமைச்சா டேஸ்ட்டாக இருக்கும், வீட்டில் லேடிஸ் சமைச்சா டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாவா இல்லையா? எஸ். ஓகே, எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகணும், இது போடலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு, உளுத்தம் போட்டாச்சு. ஒரு கப்பு நிறைய போட்டிருக்கேன். ஓகேவா? நல்லா பொரிக்கிட்டோம், சிவப்பு கலர் ஆகட்டும். கலர் கொஞ்சம் மாறுது பாருங்கள். இப்போ ஸ்டவ் சிலிண்டு பண்ணிட்டு இது போட்டுக்கலாம். அடுத்து ஒரு கலக்கி போட்டுக்கலாம். உப்பு போடல, லாஸ்ட்டில் போடலாம். அடுத்து புளி, அடுத்து கருவேப்பிலை. காஞ்ச கருவேப்பிலை இருக்கும், காயாத கருவேப்பிலை இருக்கும், எல்லாத்தையும் போட்டு வேண்டியதான். ஒரு பரட்டு இதுலேயே தேங்காயும் போட்டுருவேன். அவ்வளோதான். உப்பு மட்டும் கடைசியில் போட்டுருவேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நான் ரொம்ப கருவேப்பிலை வதங்க வேண்டாம், அதாவது இது கூட பச்சை வாசனை வரணும். ஆறின பிறகு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் ஆடிச்சு, இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். ஓகே, இப்போ ரெடி. இப்போ உப்பு போட்டுக்கலாம், தேவைப்பட்டால் மறுபடியும் போட்டுக்கலாம். ஸோ குறைன்னு அரைச்சிருக்கேன். இதை தாளித்தாலும் ஓகே, தாளிக்கட்டாலும் ஓகே. தாளித்தா சாப்பாடு நல்லா பிசைஞ்சு போட்டு சாப்பிட்லாம். ஓகே, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ தாளிச்சிடலாம். எண்ணெய் எடுத்துருக்கேன், இதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். பொருள் போட்டுக்கலாம். போட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அந்த சூட்லேயே அது ஆகிடும், தீஞ்சிரும். இது சாப்பிட்ற கட்டாக் மட்டாக்குன்னு இருக்கும். இவ்வளோ வந்துருக்கு பாருங்கள். நல்லா எண்ணெய் நிறைய ஊற்றினா கெடாமல் இருக்கும். அப்படியே கலந்துடலாம். ஸோ ஒரு தோசை தான் காலை நம்மளுக்கு. இப்போல்லாம் ஒரு தோசை வயசாக சாப்பிட்றத கம்மி பண்ணிக்கணும் இல்லையா? 4 தோசை சாப்பிட்றேன், 3, 2, 1 அவ்வளோதான். நான்ஸ்டிக் வந்து அந்த கட்டை வைக்கணும், கட்டை காணும். சரி, ஓகே. ஒரு சொட்டு ஆயில் கிடையாது, அவ்வளோதான். ஓகே, துவையல் எப்படி இருக்கு பாருங்கள். எண்ணெயே காணாமல் போச்சு. துவையல் நிறைய இருக்கும். ஓகே மாய், இந்த சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்ட்டு. வா கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. வாங்க, இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. உடம்புக்கும் நல்லது. ஆக்சுவலாக கருவேப்பிலை தான் சொல்லி தூக்கி போட்டோன்னு வச்சுங்க, தூக்கி போட வேஸ்ட்டு தான். அது கருவேப்பிலை நம்ம சாப்பிட்டோன்னு வச்சுங்க, என் முடிவு அவ்வளோ கருன்னு இருக்கு பாருங்கள். மாய், நீ ஒரு தோசை விட்டு சாப்பிட்டு பாரு. வேறு டேஸ்ட்டுங்க. சிம்பிளாக பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். நான் அவ்வளோ சிம்பிளாக பண்ண பாருங்கள், அவ்வளோதான். இது ஒரு வாரம் வரும். ஃப்ரிட்ஜில் வச்சா கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாட்டுக்கு
ஊறுகாய் பதிலாக தொட்டுக்கலாம், அவ்வளோதான். ஊறுகாய் சாப்பிட்டா ப்ரெஷர் ஏறும், இது சாப்பிட்டா ப்ரெஷர் குறையும், அவ்வளோதான். என்ன கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. இந்த இந்த செஞ்சு பார்த்து எப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு இன்னொரு ஐடியா இருக்குது. எனக்கு இந்த மாதிரி கருவேப்பிலை துவையல், கொத்தமல்லி துவையல், அப்புறம் பூண்டு மிளகு வத்த குழம்பு, அப்புறம் நிறைய இருக்கு இல்லையா, அதை நான் செஞ்சு சேல்ஸ் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது எனக்கு. சின்ன சின்ன கண்டெய்னரில் வச்சு பண்ணுறதா வேணாமா நீங்களே சொல்லுங்கள். இப்போ நான் பண்ண நானே சாப்பிட்றது நீங்கள் சாப்பிட்டு டேஸ்ட்னு சொல்லலாம் இல்லையா. இன்னும் நான் கடையில் வந்து அந்த கெமிக்கல்லாம் இன்னமும் சேர்ப்பாங்க, வினிகர்லாம் சேர்ப்பாங்க. நான் எதுவுமே சேர்க்க மாட்டேன். நான் பண்ண ப்ராடக்ட்டு 4 நாள் இல்லை 5 நாள் அது மேலே தாங்காது. ஃப்ரிட்ஜில் வச்சா 1 வாரம் தாங்கும். அது கெமிக்கல் போட்டால் 1 மாதம் கூட தாங்கும் வச்சுங்க. இந்த ஐடியாவில் இருக்க செய்யலாமா வேணாமன்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.